நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மந்திரவாதினு மாறு கட்டி அலைஞ்சியே. ஆமா, தலைக்கணம் பிடிச்சு அலைஞ்சியே. பாவி, உன்னிலையும் பெரியவன் நேற்று உன் மகளை சிறையளித்தானே. அழிச்சிட்டான். மந்திரவாதினி மண்ணுலகில் இருக்கணுமா? ஏன் லாந்திர வெளியில? ஏன் லாந்திர? சந்திரவாதினி தரையிலே இருக்கலாமா? பாவி, நடமாடாத. நீனு இருக்கப்படாது, நானும் இருக்கப்படாது. கூடாது கூடாது என்பதாக சொன்ன உடனே தான், ஏ மகளே, ஏன் கவலைப்படுற? ஏன் நீ கவலைப்படுற? உன்னை கருவளித்தவன் யார் என்று இப்பொழுதே பார்க்கிறேன். பார்க்கிறாயா என்பதாக பாராள அறை திறந்து மையெடுத்து சுமலெடுத்து வெத்திலையிலே ஆரோட்டம் பார்த்தான். ஆமா, தடவு பார்க்கிறான். அப்பந்தான் யார் நிற்கிறா? இதோ இருக்கிறானே ஆண்டவன் உயிக்காட்டா. ஆரிச்சங்கநல்லூர் அம்மை பகவதி வாசல் பெறதானே ஆண்டவன் வாயாண்டி இட்ட வெங்கலப்பிடத்தில் என்று ஆடுகிறான். ஆடிக்கொண்டே நிற்கிறான். ஏ மகளே, பார்த்தாயா? உன்னை கருவளித்தவன் சாமானியன் அல்ல, இல்ல தெய்வம் மனுஷன். ஆரிச்சங்கநல்லூர் அம்மை பகவதி வாசல் பிரதான் ஆண்டவன் மூச்சாட்டு சுடலை இருக்கிறான். அதனால் அவன் தெய்வமாயிருந்தாலும் சரி விடுவனா? விடமாட்டாண்டி. என்னை 8 நாள் வாரத்திலே அவனை பிடித்து சிமிழிலே வைத்து கசத்திலே தார்க்கிறேன். பார்க்கிறியா? கவலை இல்லாம போ 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 அப்படின்னு சொல்லி 7வது அறைக்கு கீழே அனுப்பினாமல்ல. அறிவுரை சொல்றான். ரிஷிகற்பர் ஆத்தங்காறு வடிமூலவை காத்தடித்து தாளை பூப்பது மாதிரி மாதிரியே ஈசன் ஊக்கியாட்டான் அருளால் 7 மாத சூழோடு 7 அறையில் இருக்கிறாளே. என்ன நடக்கிறது? என்ன ஆகிறது? மேநாடு சீமை மேன்மை உள்ள நாடு. நாடாக இருந்தது. ஏலத்தூரிலே 7 வீட்டு வேலை மக்கள் 8 வீட்டு மலப்பள்ளியர்கள் அநேகம் பேர் இருக்கிறான். காக்காட்சி மலையிலே பயிர் செய்திருக்கிறார். ஆமா, பஞ்சகாலம் போக்குவதற்கு பயிர்னா சாமானியப்பட்ட பயிர் அல்ல. என்ன? ஒரு காக்காட்சி மலையிலே பயிர்கள் செய்திருக்கிறான். பாரு, என்ன பயிர்கள் அல்ல, என்ன பயிர்கள் செய்திருக்கிறான் ஐயா? மஞ்சள் இஞ்சி மிளகு சுக்கு, மஞ்சள் இஞ்சி மிளகு சுக்கு, காயா சாரிக்காயா, காயோ சாரிக்காயோ, அப்படி கூட கேப்ப குதிரை வேலி குணமுடனே செய்தார். பூங்கரும்பு பூங்கரும்பு மலக்குழே பேக்கரும்பு, அப்படி மலவாழை குலவாழை நற்கதலி பூலாஞ்சுண்டு ஏத்தவாழை இலகதலி கதலி கதலி இன்பமா விளைக்கிறார். நிறைய இருக்கு. இவ்வளவு பயிர் செய்தாரும் இல்லையா? என்ன பண்றான்? ஈசான மூலையிலே இவனுக்கு ஆகாத காரம் அவடுகாலம் என்ன நடக்கிறது ஐயா? என்ன நடக்கிறது? இந்த பழிய மக்களுக்கு வேண பிடிக்கும் நேரத்திலே காக்காட்சி மலையிலே மலம் வயர்வாடை யாருக்கு விழுகிறது? யாருக்கு? ஆரிசங்க நல்லூரிலே இதற்கு வேட்டுக்கலங்களே திருவாச்சி மரத்திலே இருக்கிறான் இல்லையா? ஆண்டவன் மாயாண்டு இந்த மாயாண்டிக்கு இந்த மலம் வயர் வாடை வீசுகிறது. இந்த பயிர்கள் நம்மளுக்கு அறியாமல் செய்திருக்கிறார். ஆமா, இந்த பயிரை அழிக்கணும், அதற்கு ஜீவலக மந்திரவாதி வருவான் என்பதாகவே மாயாண்டின் உடலை வந்து பயிர் அளிக்கிறான். என்ன வடிவத்தில் அளிக்கிறான் ஐயா? பூச்சி பூச்சி
ஆமா சமத்துவம். காட்டான வடிவத்தில வாழை கரும்பு பூரம் செமட்டுது. காட்டான போய் யானை அதுதானே செய்யும். அப்படி இல்லையா? யானைக்கு அப்புறம் என்ன தெரியும்? அறிவு கம்மி தானே. அதனால காட்டான காட்டுல அது வாழை சமட்டி எரியுது. ஆமா அவருடைய காடு மாடா தெரியுது. அதனால நல்ல பயிர்கள் எல்லாம் நாடகாகம் ஆகிறது. ஆமா அழிச்சுட்டே இருக்கு. அப்படி காத்திருக்கிறான் அல்லவாயின முத்துப்பழியன் நினைக்கிறான். காலப்பத்து இழுக்கிறான் ஈசன். காலப்பை இழுக்கிறான். அவன் தேலாம்பை கையிலே வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.